ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தா, சோஷியல் மீடியா ஃபுல்லாக சௌந்தர்யா அழுததையும் பிக் பாஸ் பேசினதையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா லைவில் அதை நானுமே பார்த்தேன். ஆக்சுவலாக ரியலாக நடந்தது என்னன்னு பார்த்தா, சௌந்தர்யா அழுதது உண்மைதான், பிக் பாஸ் சமாதானப்படுத்துறதும் உண்மைதான். பட் ஆனால் அது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அதாவது பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா கொடுத்தது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படிங்கிறத விடவும் சௌந்தர்யாக்கான சப்போர்ட்டை பிக் பாஸே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா சீசன்லையுமே அந்த ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற வர பட்சத்தில் லீடிங்கில் இருக்கிறவங்கள வந்து சுற்றி இருக்கவங்க வெளிலேருந்து வரவங்களாகட்டும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் செம்ம அடி அடிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க பிரேக் டவுன் ஆவாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு இதை வந்து கன்ஃபெஷன் ரூமில் அவங்கள வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாரு. இது சீசனுக்கு நடக்கும். ஒன்று ரோஸ்ட் பண்ணுவார். அப்படி ஹோஸ்ட் மீறி உள்ளேயும் அந்த ரோஸ்ட் வந்து அவங்களுக்கு நடக்கும். அது உள்ளே இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸ் போட்டியிலையும் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து வெளிலேருந்து வர எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த வாட்டி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தான் பிக் பாஸ் உள்ளே அமைச்சிருக்காருன்னா, இந்த சௌந்தர்யா கிடைச்ச ரோஸ்ட்டும் ஜாக்லின் கிடைச்ச ரோஸ்ட்டுக்கும் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. அது கண்டிப்பாக பிக் பாஸ் எதிர்பார்த்து தான் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதில் அவங்க பிரேக் டவுன் ஆகி திருப்பி எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் பிக் பாஸ் வந்து டெஸ்ட்டாக வைக்கிறாருன்னே பார்க்கலாம். ஆனால் பிக் பாஸோட சப்போர்ட் சௌந்தர்யாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இதில் வந்து சௌந்தர்யோட ஃபேன்ஸு எல்லாருமே வந்து சௌந்தர்யா அழும்போது கஷ்டம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாலுமே அந்த அழுகைக்கு பின்னாடி அவங்களுக்கான ஒரு அழகான ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டை ஏதோ ஒரு இடத்துல பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாக்கு என்ன சொல்றது ஒரு ஹிண்டா கொடுத்தாரு அப்படிங்கிறத. ஏன்னா அந்த கன்ஃபெஷன் ரூம்ல லைவ்ல நடந்ததை நானுமே பார்த்தேன் அப்படின்னும் போது அதை பத்தி டீட்டெயிலாக பேசலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது நீங்களுமே பார்த்துருப்பீங்க. இது சீசனுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஃபினாலே கண்டஸ்டன்ஸை ஒன்று ஹோஸ்ட் அடிப்பார், இல்லைனா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் அடிப்பாங்க. அதாவது மிச்சர் பேலன்ஸ் சுற்றி இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் அடிப்பாங்க, இல்லைனா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அடிப்பாங்க. அப்படின்னும் போது இந்த சீசனில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக ஒரு ட்விஸ்ட்டை பிக் பாஸ் வச்சு உள்ளே அமைச்சதுனால அவங்க அடிக்கிறதுக்கு கேட்கவா வேணும் அடி அடித்தாங்க. பட் ஆனால் அந்த அடித்ததுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் கம்பேக் கொடுக்கறதுக்கு பிக் பாஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச். சரி, இதில் ஜாக்லின் அடி வாங்கலையான்னு கேட்டால் ஜாக்லின் அடி வாங்கினாங்க. பட் ஆனால் அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்த, ஏன்னா அவங்க 14 வீக்ஸ் நாமினேஷனில் வந்திருக்காங்களே, சும்மாவா அந்த ஒரு வில் பவர் இருக்கும் இல்லைங்களா, அதை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே மோட்டிவேட் பண்ணி வந்துட்டாங்க. பட் ஆனால் சௌந்தர்யாவுக்கு அது வெளியிலேருந்து ஒன்று தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு அப்பாவாகவே மாறி அந்த மோட்டிவேஷனில் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தா ரொம்ப வந்து சௌந்தர்யா உடஞ்சு போய் அழறாங்க. எல்லாரும் வந்து இப்படி பேசுகிறாங்க, நான் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு வெளில இருக்க ஃபேன்ஸ்லாம் ஆர்கானிக்னு இல்லை இன்ஆர்கானிக்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க, பிஆர் வச்சு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுனிதா வந்து சொன்ன ரீசன்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து வன்மத்தை கொட்டினதாக தான் இருந்தது. டாஸ்க்காக பார்க்கணும் அப்படின்னாலுமே வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, அந்த பேஜஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ரோஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல சௌந்தர்யா சாச்சனாவை தாக்கியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, விளையாடவும் தெரியாது, சும்மா இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயம் ஏற்கனவே சாச்சனா அம்மா தேவியோட விஷயம் நம்மளுக்கு தெரியும். அவங்க ஒரு விஷயம் கொடுத்துட்டு அதை பிடிச்சிட்டு அதை எப்படி வந்துட்டு அவங்களுக்கான விஷயமா மாற்றிக்க என்ன வேணால் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. அந்த ஃபேர் அண்ட் ஃபேர் யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது இப்படி வந்து அந்த பேட் சென்டென்ஸில் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதை கொடுத்த சௌந்தர்யாவை அவங்க உள்ள சும்மா வந்த உடனே சும்மாவா விடுவாங்க உள்ள வந்தோடனே அப்படிங்கிற லெவலில் இருந்தது. அதே மாதிரி வர்ஷினிக்கும் வந்து ஜாக்லின் வந்து என்னது இப்பயாச்சும் விளையாட்டை கற்றுக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னும் போது அவங்க விளையாடவே தெரியாமல் தான் வந்தாங்க. நம்மளே அப்போல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், வர்ஷினியா இப்பயாச்சும் கற்றுக்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டது. அதுக்கப்புறம் வந்து சாச்சனாவை வந்து சாச்சனாவை சொல்லலை, என்ன சொல்கிறது, இவங்க வந்து சுனிதாவை வந்து ஜாக்லின் தாக்கியிருப்பாங்க. இது அதாவது உங்களுக்கு இப்போ செகண்ட் சான்ஸ், இப்போ மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே ஒன்றும் பண்ணல, இப்போ மட்டும் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சாச்சனாவையும் ஜாக்லின் சுனிதாவையும் சொன்னதை அவங்க ரொம்பவே பர்சனலாக எடுத்துக்கிட்டதும் இல்லை. ஆல்ரெடி இவங்க மேலே அவங்களுக்கு வன்மை இருக்குது. ஏன்னா அந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாமல் போன ஆதங்கத்தில் சுனிதாவும் ஒரு பிளேயரு, ஏன்னா ஸ்டார்டிங்கே அவங்க போயிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனா வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீ டாஸ்க் வரைக்குமாவது என் ஃபேமிலியை கொண்டு வந்து உள்ளே காட்டுற வரைக்குமாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருந்தவங்களே இது பண்ணி அமைச்சது
நாமினேட் பண்ணி அமைச்சது தீபக் தான். இத்தனைக்கும் அது தீபக்குமே சொல்லுவார். ஆனால் அந்த வன்மத்தெல்லாம் அவங்க காட்டணும்னா அதை தீபக் மேலே காட்டியிருக்கணும். பட் ஆனால் சௌந்தர்யாவும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பண்ண எல்லாருக்கும் தானே அந்த பொறுப்பு இருக்குன்னா ஒருத்தரை மட்டும் நீங்கள் வந்து தாக்குறது எப்படி இருக்குது, அது நியாயம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ இந்த வகையில் சுனிதா ஜாக்லின் மேலேயும் சாச்சனா வந்து சௌந்தர்யா மேலேயும் காட்டினதில், இல்லை வர்ஷினி ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேர் மேலேயும் காட்டினதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. அதாவது இது வந்து இது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் இதே ஆர்னவ் கிட்ட சொன்னாலோ இல்லைனா வந்து நீங்கள் அருண் கிட்ட சொன்னாலும் அப்போதைக்கு பேசிடுவாங்க, சரியாக போயிடும். அந்தளவுக்கு அவங்க வன்மத்தை பெருசாக வந்து என்ன சொல்கிறது, ஆர்னவ் வந்து ஹாஷாக பேசுவார் அப்படின்னாலுமே அதுவுமே பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணி தான் அவர் அமைச்சிருப்பாங்க. அவர் இதை தான் பேச போகிறாரு, இல்லை இதை தான் பேசணும்னு பிக் பாஸ் டீமே ஒன்று சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க. அப்படின்னும் போது இல்லை உள்ளே வந்து பேசினதை பிக் பாஸ்மே பார்த்துருப்பாருனா தப்பாக இருந்தால் அப்போயே பிக் பாஸ் வான் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் வந்து அதை விட்டுறாங்க அப்படின்னும் போது அவங்க அதை வந்து ஒரு ஹைப்புக்காக தான் அது பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வேற. பட் ஆனால் இது டாஸ்க்குள்ளே வரும்போது டாஸ்க்குள்ளே நான் உன்னை வச்சு செய்வேன் அப்படிங்கிற இடத்துல சுனிதாவும் சாச்சனாவும் வன்மத்தை கக்கினது வெறும் அவங்க மட்டும்தான் இதை பண்ணாங்களான்னா இல்லை, இதில் ஃபேட்மேன் சார் தான் மெயின் மாஸ்டர் பிளானாக இருந்தார். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபேட்மேன் சார் ஆல்ரெடி மேனிப்புலேஷன் கேம் சூப்பராக ஆடுவார். நான் நிறைய ரிவ்யூஸில் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் அவர் கேம் ஆடும்போதும் சரி, இப்போ அவர் வந்து நேற்று வந்து நான் ஒய் நாட் ஜாக்லின் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் பேசினது சுனிதாவோட வன்மத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு சுனிதா ஜாக்லின் மேலே வன்மம் கொட்டினாலும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக டைட்டில் வின்னருக்கு டிசர்விங் பிளேயராக இருக்கிற பட்சத்தில் அந்த வன்மத்தை அவங்க சந்திச்சு தான் ஆகணுன்றது ஒரு யதார்த்தமான உண்மை. அப்போ முத்து டைட்டில் வின்னர் தானே, அவருக்கு இது கிடைக்கலையா, ஏன் அவரும் யாரும் ரோஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே தான் ஃபேட்மேன் சாரோட பிளே இருக்குது, முத்துவோட பிளே இருக்குது, தீபக்கோட பிளே இருக்குது, ஆப்வியஸாக பாய்ஸ் டீமோட பிளே இருக்குது. ஏன்னா ஃபேட்மேன் சார் வெளில போனதுமே பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீம்னு இருக்கும்போது தான் போனார்னா, அப்போது ஃபேட்மேன் சார் அந்த பாய்ஸ் டீமோட மூளையாக ஃபேட்மேன் சார் இருந்தார்னா அவர் போனதுக்கப்புறம் அந்த மூளையை கடன் வாங்கிட்டு செஞ்சது முத்துனா அந்த மூளைக்கு பக்கத்தில் ஒரு துணையாக இருந்துக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் அதில் கடன் கொடு அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃபேட்மேன் வெஸ் முத்து வெஸ் தீபக் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அந்த கேமை கொண்டு போகிறாங்களே தவிர இது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னும் போது இதில் இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறத ஃபேட்மேன் வேணால் ஆடி இருக்கலாம். பட் ஆனால் முத்து ஆடினாரான்னு கேட்டால் இல்லை, அவருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல எமோஷன் அப்படிங்கிற பேரில் யாரையும் ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி அவங்கள வெளில அமிச்சு தான் இந்த கேமை வந்து லீட் பண்ணிருக்காரு. முத்துவோட சப்போர்ட்லையும் இல்லைனா அருண் விஷாலோட சப்போர்ட்லையும் இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல சத்யாவோட சப்போர்ட்டை கூட, அதாவது அந்த பாய்ஸ் கேம் ஃபுல்லாக அந்த ஜால்ரா அப்படின்னு சொல்கிற ஆர்னவ் சொல்கிற அதே அருண் விஷால் சத்யா ஜெஃப்ரியை வச்சு தான் தீபக்குமே அந்த கேம் ஆடி இருக்காருனா எமோஷனல் பிளே மட்டும்தான் பண்ணி ஜாக்லின் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாருக்கு கிளாப்ஸ் வருதோ பார்த்து வந்திருக்காங்க, இல்லை ஓட்டிங் வருதோ பார்த்து வந்திருப்பாங்கன்னு சுனிதா வந்து ஜாக்லின் மேலே வைக்கிற அப்பட்டமான விஷயம் வந்து உண்மை அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அதை ஜாக்லின் வந்து ஓரளவுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிட்டாங்களோ அதனால் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னே நம்மளுக்கு தோணுனாலும், ஆனால் அதை அப்படி அவங்க பண்ணாங்களோ பண்ணலையோ அதை வேற யாருமே பண்ணலையான்னு கேட்டால் தீபக் அப்பட்டமாக அதைத்தான் இப்போ வரைக்கும் பண்ணிருக்காரு. அவருமே வீக்கெண்டில் யாருக்கு கிளாப்ஸ் வருது இல்லை யார் கூட சேர்ந்தா பிஆர் இருக்குன்றது இன்னும் ஹையில் இன்னொரு லெவல் எக்ஸ்ட்ராவே போய் யோசிச்சாரு தீபக். ஏன்னா அவர் பிஆர் வைக்கல, ஜாக்லின் மேபி பிஆர் வச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லைனா வைக்காமல் வந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கான ஒரு ஆர்கானிக் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அவங்க 14th வீக் நாமினேஷனில் வந்து அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே டைப் ஆஃப் ஆடியன்ஸ் தீபக் இருக்காருன்னா இல்லை, அவங்க பிஆர் டீம் வச்சாருன்னா அவரே சொல்கிறாரு வைக்கலன். அப்போது அவர் எப்படி இவ்வளோ நாள் அங்கே சஸ்டெயின் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தா சுனிதா சொன்ன அதே விஷயம் தான். அவரும் ஏதோ ஒரு எமோஷனல் சப்போர்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே டிபெண்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு இப்போ முத்து கூட உட்காந்துருக்காரு. ஏதாவது ஒரு இடத்துல முத்துவை வந்து தீபக் நாமினேட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோமா, இல்லை நாமினேட் பண்ணி பார்த்துருக்கோமா, இல்லைனா தீபக் முத்துவும் பண்ணலை, முத்து தீபக்கையும் பண்ணலை, அருண் விஷாலையும் தீபக் பண்ணதே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் என் சத்யாவை கூட அவர் பெருசாக பண்ணது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாய்ஸ் டீமோட அந்த எமோஷனல் சப்போர்ட்டை ஏதோ ஒரு இடத்துல அதை ஃபாலோ பண்ணி அதை வச்சுக்கிட்டு தான் அந்த ட்ராப்குள்ளே தான் சர்வே ஆகிட்டு இருக்காருன்னும் போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜியும் தீபக் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா பிஆர் அப்படிங்கிற விஷயம் அவர் வைக்கல அப்படின்னாலுமே யாருக்குள்ள பிஆர் இருக்குன்னு கிளாப்ஸ் வரதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதில் கண்டிப்பாக முத்துக்கு இருக்குது, அருண்க்கு இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சௌந்தர்யாக்குமே இருக்கு அப்படின்னு ரீசெண்ட் டேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீக்ஸா சௌந்தர்யா கிட்டமே ஒரு பிரச்சனை பண்ணிக்காம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இங்க அவருமே அந்த பிளே ஏதோ ஒன்று பண்ணிட்டு தானே இருக்காரு. அப்போ பாய்ஸ் பண்ணா தப்பு இல்லை, கேர்ள்ஸ் பண்ணா தப்பா அப்படின்னும் போது நீங்க வந்து சுனிதா ஜாக்லினை சொன்னதும் இல்லை வந்து சாச்சனா சௌந்தர்யாவை சொன்னதும் ஆர்கானிக் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே, அதாவது சுனிதாவும் சாச்சனா 2 பேருமே ஜாக்லின் சௌந்தர்யாவை தான் தாக்குனாங்க, அப்பட்டமாக தாக்குனாங்க அப்படின்னாலுமே அவங்க சொன்ன ரீசன்ஸ் வந்து அது வந்து சோஷியல் மீடியாவில் அப்படி இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதுக்குன்னு உள்ள யாருமே அதை பண்ணலையா அப்படின்னு கேட்டால் சுனிதாவை வெளில நாமினேட் பண்ணி அமிச்சதே முத்து தான் போது உள்ள அந்த விஷயமும் வருது. இது 1 hourல காட்டலன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி முத்துவை தான் வந்து சுனிதா கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ தானே என்னை நாமினேட் பண்ணனா, ஆமாம் பண்ண, அது வர கேமுக்காக அது அப்படி தானே வரும் அப்படின்னும் போது அது உனக்கு ஹர்ட் ஆயிருந்தா சாரி, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னும் போது சுனிதா
சுனிதா சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை பெருசாக அவங்க ஆக்கலை. அவங்களுக்கான கோவம் வந்து பாய்ஸ் டீம் தன்னை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பாய்ஸ் டீம் கிட்ட இல்லை முத்து எனக்கு பிடிக்கும், தீபக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, விஷால் அருண்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அருண்லாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படின்லாம் சொன்ன ஒரு இடத்துல வந்து பவித்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க சுனிதா ஸ்டார்டிங்கில் அருண் பற்றிலாம். அப்போ பாய்ஸ் டீம் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம பழகிட்டா நம்மளை யாரும் நாமினேட் பண்ண முடியாதுன்னு ஒரு சேஃப் ஜோனில் தான் சுனிதா ஆடினாங்க. அதையும் மீறி முத்து நாமினேட் பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் தீபக் பண்ணாரான்னு தெரியல, அந்த வீக் அவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நீ ஏன் பண்ணங்கிறத மைண்ட் வாய்ஸாக வச்சுக்கிட்டு சுனிதா நீ பண்ணது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அதை பெருசுப்படுத்தல. ஆனால் தனக்கு ஈக்குவல் டஃப் காம்படிட்டராக இருக்க ஜாக்லின் மேலே இன்னும் வன்மத்தை கொட்டுறாங்க. அதே தான் சௌந்தர்யா சாச்சனாவை நாமினேட் பண்ணதுமே தீபக் அப்படின்னும் போது அந்த கோத்தை அவங்க தீபக் மேலே கொட்டிருக்கணுமே தவிர சௌந்தர்யா மட்டும்தான் ஏன் கொட்டினாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னும் போது இவங்க பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்ன்றதே மண்டையில் வச்சுக்கவே இல்லை. இது ஸ்டார்டிங் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முத்து மாதிரி ஆளுங்களோ இல்லை தீபக் மாதிரி ஆளுங்களோ அருண் மாதிரி ஆளுங்களோ என்ன பண்ணாங்கன்னா இவங்க மைண்டு ஃபுல்லாகவே என்ன சொல்றது பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸுங்கிறத தான் அவங்க பிக் பாஸ் இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லிட்டாலுமே முத்து அதை பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸாவே தான் பார்த்துக்கிட்டு பாய்ஸ் டீமை பெருசாக நாமினேட் பண்ணாமல், தீபக்குமே பாய்ஸ் டீமில் இருக்க யாரும் பெருசாக நாமினேட் பண்ணாமல், அருண் விஷாலுமே தங்களுக்குள்ளே அந்த நாமினேஷன் எதுவுமே அருண் விஷால் எப்போ மாற்றி நாமினேட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், எதிர்க்க கேம் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். எப்போ ஒரு சண்டை ஏதாவது ஒன்றா அதையும் இவங்க பிளான் பண்ணி பிராங்க் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற வகையில் தான் இருக்கும்னா, சத்யா கூட எப்பயாச்சும் சண்டை போட்டு நம்ம பார்த்துருக்கோம் அருண் விஷால். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் உள்ள வந்த சிவகுமாருமே ஒரு இடத்துல அருண் கிட்ட நேற்று பேசும்போதுமே நான் எப்பயுமே முத்துவை நாமினேட் பண்ணதில்லை, உன்னை பண்ணதில்லை, அதான் அருண் உங்களை பண்ணதில்லை, விஷாலையும் பண்ணதில்லை அப்படின்னும் போது தீபக்கையும் பண்ணதில்லை. அப்போ யாரை தாங்க நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ பாய்ஸ் டீம் ஃபுல்லாக பேசி வச்சுக்கிட்டு ஒன்று நாமினேஷனில் நம்ம பாய்ஸ்குள்ளே பாய்ஸ் பண்ணிக்கவே கூடாது, நம்ம வந்து கேர்ள்ஸை தான் எதிர்க்க இருக்க கேர்ள்ஸை தாக்கணும், அதுலேயும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்கவங்கள வந்து ஸ்ட்ராங்காக தாக்கணும் அப்படிங்கிற முத்து ஸ்டார்டிங்கில் சொன்ன அதையே கண்டினியூ பண்ணி பாய்ஸ் டீம் கிட்ட கொண்டு போயிருக்காரு. அதையே மற்றவங்களும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ முத்து ஓப்பனாக சொன்னார் பாய்ஸ் டீமாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் முத்து வந்து அதை வந்து இன்டைரக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இல்லை முத்து சொன்னதை அவங்கவுங்க மைண்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபேர் கேம் ஆடி இருக்கீங்க, சேஃப் கேம் தானே ஆடி இருக்கீங்க. அப்படி இப்போ உள்ளே வந்ததுலையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லேடிஸ் தான் உள்ளே வராங்க. நம்ம இதிலே அப்பட்டமாக தெரியல, நிறைய கேர்ள் கண்டஸ்டன்ஸை தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி தாக்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்கிற தர்ஷிகா ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு இப்போ வந்து சௌந்தர்யாவாகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், இவங்களெல்லாம் வந்து நீங்கள் தாக்கி இப்போயுமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லேருந்து 2 பேரை ரீப்ளேஸ் பண்ண, அதாவது டாப் 8ல் இருக்கவங்களுக்கு 2 பேர் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக ரீப்ளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு தான் அது போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தில் வந்து இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் உள்ளே இருக்க 8 கண்டஸ்டன்ஸுக்கு இருக்கும்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா வெளில போனவங்களுக்கு அந்த வெளில போன ஆதங்கத்தை வந்து கொட்டுறதுக்கு ஒரு ஸ்பேஸாக இது உள்ளே வந்தால் இருக்கும் அப்படின்னா அது ஒரு டாஸ்க்காகவே மாறுது. அந்த ஒரு சான்ஸை நம்ம எடுத்துக்கலாம், திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம போய் நிற்கலாம் அப்படின்னும் போது இதை வன்மத்தை கொட்டுற விதமாகவும் டாஸ்காகவும் பண்ணுற விதமாகவும் இந்த சான்ஸை இவங்கள மாதிரி வன்மத்தை கொட்டுற ஆளுங்க சச்சனாவாகட்டும் சுனிதாவாகட்டும் இவங்கெல்லாம் வந்து அதை ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது ஆப்வியஸாக அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதான் யதார்த்தமான ஆன்சர். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 2 ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிஜமாக நடக்குமான்னு கேட்டால், என்ன கேட்டால் இது ஒன்று ப்ராங்காக போகலாம், இல்லை இதில் ஏதாவது அந்த பணப்பெட்டி ட்விஸ்ட்டை பிக் பாஸ் வச்சிருக்கலாம். ஆனால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ப்ராபபிலிட்டிஸ் கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜனங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத விட இந்த கேம்க்கு இது ஃபேராக இருக்காது, எத்திக்ஸோட இருக்காது. ஹோஸ்ட்டை திட்டினவங்க, கண்டஸ்டண்ட்டை திட்டினவங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸே திட்டுற அளவுக்கு இது போயிடும் அப்படின்னும் போது பிக் பாஸ் ஷோ மேலே ஒரு வெறுப்பு வந்து ஜனங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்தால் அது அப்படி ஆகிடும் அப்படின்னும் போது இது வந்து இன்னும் அவங்க வீக்காக, அதாவது இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபேட் மேனுமே சொல்லுவார் இப்போ உள்ள கேமே ஆடலை இந்த வாரம் யாருன்னு அப்படின்னு சொல்லுவார். இதை நானுமே சொல்லியிருப்பேன். இப்போ ஜாக்லின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸாக அவங்க கேம் அப்படியே சட்டில் டவுன் ஆயிடுச்சு, ஒன்றுமே ஆடலை. சௌந்தர்யாவுமே முத்துவை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, பவித்ராவுமே முத்துவோட கேம் பற்றி பின்னாடி பேசுகிறாங்க. அப்படின்னா இவங்க வந்து அதையே முன்னாடி இன்னும் பேசவே இல்லை, எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லைன்னா அதை சரியாக பண்ணிட்டு இருக்காது ரயான் மட்டும்தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணுறதுலையோ இல்லை வந்து இவங்க இப்படி ஆடுறாங்க அவங்க அப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலையோ இன்னும் கேம் வந்து ஸ்டில் ஆனில் தான் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு டயர்ட் ஐட்டம் மோடுக்கு போயிட்டீங்க, இல்லைனா டைட்டில் வின்னர் முத்து தான் அப்படின்னு அவர்கிட்ட நீங்களே கப்பை எடுத்து கொடுக்குற மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது உள்ள இருக்க அந்த டாப் 8 நான் சொல்றேன் போயிட்டீங்க அப்படின்னா, அப்போ இல்லை தீபக் அண்ணா கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லைனா முத்துக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து கம்முன்னு நின்று வேடிக்கை பார்ப்பேன்ற இடத்துக்கு ஜாக்லினும் போயிடுறாங்கன்னா இது நீங்க ஜனங்களுக்கு செய்யற கிடையாது. இல்லை
உங்களை 14 வாரம் நாமினேஷன் ஜனங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரெட் கார்பெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அந்தளவுக்கு டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ்னா அடிச்சு பிடிச்சி அடி, எனக்கு இந்த டைட்டில் வின்னிங் வரணும், நான் டைட்டில் வின்னர் ஆகணும், இந்த வின்னிங் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் ஜாக்லின் இந்த இடத்துல ஆடணும். அவங்க விட்டு கொடுக்குறேன்னு சொன்னதோ, இல்லை சௌந்தர்யா வந்து முத்து இப்படி தான் ஆடுறான் அப்படின்னு சொல்லி பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க, வர்ஷினி கிட்ட சொல்கிறாங்க, பின்னாடி ரயான் கிட்ட பேசுகிறாங்க, விஷால் கிட்ட பேசுகிறாங்கன்னா, இதே நீங்கள் முத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக முன்னாடி போய் பேசலை அப்படின் போது ஓகே, உங்களுக்கு பேச தெரியலங்கிறது ஓகே தான். பட் ஆனால் அவங்க ஒன்று பண்ணிருக்காங்க. இப்போ அந்த நீங்க அப்படி சைலண்டா இருந்த ஸ்பேஸை உள்ள வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ முத்துக்கு எதிராக அவங்க திரும்பல அப்படின்னும் போது, தீபக்கு எதிராக திரும்பல அப்படின்னும் போது, இதுவுமே மாஸ்டர் பிளானா இருக்க ஃபேட்மேனோட விஷயம் தான். அவருமே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால தான் ஃபேட்மேனை வந்து பிக் பாஸ் ஆல்ரெடி திட்டிருப்பாரு. ஆனா திருப்பி அவர் அதை தான் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது, இதை பண்ண விட்டு பிக் பாஸ் வேடிக்கை பாக்குறாரா, இல்ல பண்ணதுக்கு அப்புறம் பேருக்கு உள்ள கூப்பிட்டு திட்டுறாருன்றது பிக் பாஸ்க்கு மட்டும்தான் தெரியும்னா, அவரும் ஏதோ ஒரு சேஞ்சை வந்து இந்த டைட்டில் வின்னர்ல மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டுக்குள்ளே வருது. இல்லை உள்ளே வந்து இந்த ஃபினாலேக்கு அடிச்சு பிடிச்சி இத்தனை டாப் 8ல் வந்தாலுமே இதில் ஒரு சிலர் டிசர்விங் இல்லை அப்படின்னு மைண்டுக்குள்ளே வச்சுட்டு பிக் பாஸ் வந்து இந்த கேம் ஆடுறாருன்னா, ஆனால் அவர் மைண்டுக்குள்ளே வச்சு ஆடுற அந்த 2 பேரை டார்கெட் பண்ணாமல் ஜாக்லினையும் சௌந்தர்யா இவங்க டார்கெட் பண்ணும்போது, இப்போ இதில் என்ன டெசிஷன் எடுக்கணுன்றது பிக் பாஸோட டெசிஷனாக தான் இருக்குமே தவிர, மிட்வீக் எவிக்ஷன் இருக்குமா, இல்லை மிட்வீக் எவிக்ஷனில் யார் வெளில போகணுங்கிறது பிக் பாஸோட டெசிஷன் அப்படின்னும் போது, பணப்பெட்டி வருமானா அந்த பணப்பெட்டியை யார் எடுக்கணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பவித்ரா ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த டாஸ்க்குன்னு தீபக் வந்து படிக்கும்போது வெளில வர எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் 2 பேர் வந்து உள்ள இருக்க 2 பேர் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்விஸ்ட் வந்து எப்படி வேணா மாறலாம் அப்படின் போது அந்த இடத்துல இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க் இல்லை, ரீப்ளேஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். அதுதான் அவர் வச்ச இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் அப்படின்னும் போது, அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இது வந்து ஏன் இப்படி அழ வச்சுட்டு ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் பண்ணணும்னா, அவங்க வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போதும்னு ஸ்டக் ஆயிட்டாங்க. இல்லைன்னா இவங்களா எடுத்துட்டு, ஏன்னா சௌந்தர்யா 2-3 இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் எனக்கு வந்து இதுதான் பேச வரும், இதுதான் பண்ண வரும்னா நான் இதை பண்றேன். முத்து வந்து அவன் பண்றது மண்டே கழுவுற மாதிரி இருந்தாலும் அவன்கிட்ட உட்காந்து நேரில் பேசினா அவன் செய்யறது தான் சரினோ, இல்லை எதிர்க்க இருக்கவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அவன் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்ககிட்ட பேசும்போது அவன் பண்ண தப்பே நம்மளுக்கே வந்து அவர் சொல்றது சரிதானேன்ற அளவுக்கு நம்மள மண்டே கழுவி விட்டுருவான். அப்போது நம்ம செஞ்சது மட்டும்தான் ஹைலைட் ஆகி தெரியுமே தவிர அவன் ஒன்றுமே பண்ணலன்ற இடத்துக்கு நம்மளே யோசிச்சிருவோம். அந்த கேமை தான் அவன் ஆடுறான் அப்படின்னும் போது, அது வந்து எத்திக்கலாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மண்டை கழுவுற அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச், அதை நல்லாவே அவன் பண்ணுறான் அப்படின்றத வர்ஷினி கிட்ட, வர்ஷினி தான் அந்த பொலிட்டிக்கல் பேசுறது சீட் பண்ணுறதுங்கிற வார்த்தையை விட்டதே சௌந்தர்யா கிட்ட வர்ஷினி தான் பேசியிருப்பாங்க லைவ்ல. ஆனால் இங்கே வந்துட்டு அப்போ வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வர்ஷினி பேசிட்டு, இதெல்லாம் நீ நல்லா தானே பேசுகிற, இதையே முன்னாடி நீ போய் பேச மாட்டேற, எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேற அப்படின்னு வர்ஷினி கேட்குற பட்சத்தில் அவங்க வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க, இது ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இதை நான் ஏன் சொல்லணும், ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்கன்னா, ஜனங்களுக்கு 24/7 வர்றது எல்லாம் ஃபுல்லாக வர்றதில்லை. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எவ்வளோ விஷயம் வந்துச்சு வரலன்னு தெரியாது. சின்ன சின்ன நுக்கன் கார்னர் அவங்கவுங்க அங்கங்கே பேசுகிற அந்த டைலாக்கும் ஒரு சில விஷயங்களும் இல்லை ஒரு சில ட்ரிக்ஸு அந்த ஸ்ட்ராட்டஜியுமே எல்லாத்தையும் எபிசோடில் காட்டுறதில்லை. அதாவது 1 எபிசோடில் காட்டுறதில்ல, 24/7 போகுது. இந்த அளவுக்கு சௌந்தர்யாவுக்கு ஒரு மோட்டிவேஷனலாவோ இல்லை நீ நல்லா தானே பேசுகிற, இதை வந்து என் முன்னாடி பேசலை, அப்போ பொலிட்டிக்கலாக வந்து ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பீச் மாதிரி முத்து கொடுக்குறாருன்னு சொல்றியா அப்படின்னு சொன்னதெல்லாம் வர்ஷினி தான் சொல்கிறாங்கனாலுமே யாருமே முத்துவை வந்து அப்படி வந்து சௌந்தர்யா வந்து சப்போர்ட் பண்ணியோ இல்லை சௌந்தர்யாவும் ஏதோ ஒரு இடத்துல நல்ல இப்போ வந்து சௌந்தர்யாவுக்கு இன்னொரு விதமாகவும் வர்ஷினி சொல்கிறாங்க, இப்போ வந்து ஜனங்க ஒன்று ஓட்டு போட்டு பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து உன்னோட கேம் வந்து அவன் வந்து எத்திக்கலாக ஆடலை, இல்லை பொலிட்டிக்கல் ஸ்பீச் மாதிரி ஏதோ ஒன்று மேனிப்புலேட் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுக்குறான்னா நீ எத்திக்கலாக தான் ஆடுறனா, அப்போ ஜனங்களுக்கு ஒன்று பிடிக்கும் தானே, நீ அந்த சப்போர்ட்டை வந்து ஜனங்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக தானே வாங்கியிருக்க அப்படின்லாம் சப்போர்ட் பண்ண வர்ஷினி இங்கே வந்து அந்த 2 ரீப்ளேஸ் யார் பண்ணணும்னா அதில் டிசர்விங்காக இல்லை அப்படின்னு ஏன் ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் சொன்னாங்க. அப்போ சௌந்தர்யா கிட்ட அவங்க உட்காந்து பேசினது ஃபேக்கா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி ஃபேட்மேனுமே வெளில முத்துக்கு பிஆராக தான் வேலை செஞ்சுட்டு உள்ளே வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும், உள்ளே வந்து அந்த வேலையை தான் செய்கிறாருன்னு தெரியும். இப்படி நீங்கள் பிஆர் வேலையை தான் வெளிலையும் பார்த்துருக்கீங்க உள்ளேயும் பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே சிண்ட்ரெல்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சௌந்தர்யாவுக்கு இல்லை எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் ஷேடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேம் ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, இது உங்கள் கேமாகவே இருக்கலாம், அதுக்கு நீங்கள் ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா ரொம்ப ஓவராகவே கொடுத்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் ரொம்ப எல்லார் மண்டையும் கழுவி எல்லாருக்குமான கேமை அப்படியே அல்ட்டா உல்ட்டாவாக திருப்பி போட்டிருக்கீங்க, எல்லார் மண்டையும் கழுவிருக்கீங்க. இதில் ரயான் மண்டையுமே அவர் நல்லாவே கழுவினார். பட் ஆனால் ரயான் வந்து ரொம்ப கிளியராக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. அந்த லெவலில் அவர் ரொம்பவே வந்து ஃபேட்மேனோட ஸ்பீச்சில்
வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியல, ஆகலைன்னு சொல்ல முடியல. ஏன்னா நேற்று சௌந்தர்யா அழும்போது வந்து ஏன்னா எல்லாருமே சேர்ந்து சௌந்தர்யாவை டார்கெட், ஏன்னா 4 பேர் அவங்க டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அதில் மெஜாரிட்டி அடி வாங்கினது சௌந்தர்யா, ஜாக்லின். அருண் விஷால் வாங்கினாங்க, அது பெருசாக தெரில. எனக்கு தெரிஞ்சு அவங்க டிசர்விங்கே இல்லை அருணோ விஷாலும். அருணோ கூட ஏதோ ஒரு வகையில் ஒத்துக்கலாம், விஷால் கிடையவே கிடையாதுன்னா அது பெருசாக இது ஆகாது. பட் ஆனால் சௌந்தர்யா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க நாமினேட் தீபக் நாமினேட் பண்ணவங்க மட்டும்தான் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லைவ்ல கூட ஒரு விஷயம் நடக்கும் போன வாரத்துலலாம். தீபக் 2 பேரை பண்ணால் அதில் கண்டிப்பாக ஒருத்தர் போயிடுவாங்க. தீபக் அண்ணா பண்ண ஜாக்லின் சொல்லுவாங்க. மேபி அதனால தான் ஜாக்லின் தீபக் கூடவே சுத்திட்டு இருக்காங்க. தீபக் அண்ணா வந்து நாமினேட் பண்ணிட்டா நம்ம போயிடுவோம் அப்படின்னா. ஆனா அதே தீபக் தான் பவித்ராவை கண்டினியூஸா பண்ணிருக்காரு. பவித்ரா வெளில போல அப்படிங்கறத ஜாக்லின் மறந்துட்டாங்களான்னு தெரியல. அதே மாதிரி மஞ்சரியும் ஒரு 2 வாரம் பண்ணுவாரு, அடின்னு அடிப்பாரு. ஆனா மஞ்சரி அவர் நாமினேட் பண்ணும்போது போகல அப்படின்றதையும் ஜாக்லின் வந்து ஏன் யோசிக்கலாங்கிறது புரியல. அவரு என்னதான் நாமினேட் பண்ணாலும் அங்க நீங்க உங்களோட கேம் ஆடுறீங்கன்ற பட்சத்துல உங்களையுமே தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து தீபக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இத்தனை வாரம் இருக்கீங்க அப்படின்னும் போது பண்ணால் போயிடுவோம் அப்படிங்கிறத விட அவங்க பண்ணுறத பண்ணட்டும். ஆனால் அவங்க பண்ணாலுமே அந்த மீறி என்னால் ஒரு கேமை இங்கே கொடுக்க முடியும், ஸ்ட்ராங்காக ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆக முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அங்கே உள்ள முக்கியம் அப்படின்னும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஏன் ஜாக்குக்கு வந்து போயிடுச்சு அப்படிங்கிறத என்னோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் முத்துவையும் பகச்சிக்க வேணாம், தீபக்கையும் பகச்சிக்க வேணாம், நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கல்ல இப்போ அதுதான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா உள்ள வந்த சுனிதாவுமே அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் வந்து இப்போ வந்து இது முத்து கூட சேர்ந்து இருக்கணும் ஜாக்லினா, முத்துவோட ஓட்ஸை ஸ்பிட் பண்ண, ஏன் தீபக் கூட சேர்ந்து, தீபக்கே அங்கே ஓட்டு இல்லை, முத்துவோட ஓட்டில் தான் தீபக்கே போன வாரத்துலேருந்து இருக்காரு. தனியாக தீபக்குன்னு எந்த ஓட் பேஸும் பெருசாக கிடையாது. இல்லைனா விஜய் டிவி ப்ரொமோட் பண்ணுற அந்த பாசிட்டிவ் ஷேட்ஸை வச்சுட்டு ஒரு கூட்டம் வருதே தவிர அவர் ஜென்டில் மேர்னு ஒரு வேஷம் போட்டிருக்காரு தவிர அவருமே அங்கே உள்ள ஃபேக் கேம் இல்லை, அவர் சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காரு. முத்து ஃபேக் கேம் ஆடுறாருன்னா இப்போ ரவீந்தர் சார் உள்ள வந்து அவர் வெளில ஒன்று பேசிட்டு உள்ள ஒன்று மாற்றி பேசுறாருன்னா அதை விட 10 மடங்கு 15 வாரமாக முத்து அதே தான் உள்ள பண்ணிருக்காரு. அப்போ ரவி சார் மேலே உங்களுக்கு கோவம் வருதுன்னா அதே கோவம் ஏன் முத்து மேலே வரல அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டினாக இருக்குது. இதில் முத்துவும் ரவி சாரும் சேர்ந்து இந்த கேம் ஆடிருந்தா இது கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக்காக போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேருமே அந்த மேனிப்புலேஷனில் மாசாக வந்து என்ன சொல்கிறது பிஹெச்டியே பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல், அந்த அளவுக்கு தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை வந்து சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ள ஒரு பிக் பாஸ் கேம் நீங்கள் ஆடுறீங்க, வெளில ஒரு மேனிப்புலேஷன் கேம் போகுதுன்னு சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் முக்கியமாக சௌந்தர்யாவை சுனிதா சொன்ன விதத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னா ஏன் இது வந்து சௌந்தர்யா பண்ணா மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது, ஜாக்லின் எமோஷனல் பிளே பண்ண மட்டும் தப்பா தெரியுதுன்னா ஏன் முத்து பண்ணா தெரியல, தீபக் பண்ணா தெரியல, இல்லைன்னா டிசர்விங் கண்டஸ்டன்ட்டே இல்லாத அருணோ விஷாலா அந்த இடத்துல இருக்கிறது உங்க கண்ணை உறுத்தவே இல்லை அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்குன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்துல ரொம்ப டவுன் ஆன சௌந்தர்யா எப்படியோ என்னை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க. ஏன்னா ஜாக்லின் போய் சௌந்தர்யாவை சமாதானம், ஏன்னா அவங்களுமே அடி வாங்கியிருக்காங்க, இருந்தாலுமே அவங்க ஏதோ ஒன்று கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யாவை போய் சமாதானப்படுத்துறாங்க. பவித்ரா கூடவே இருக்கிறாங்க. ரியா வந்து அப்பட்டமா ரவி சார் கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு கேம் எனக்கு வேணாம், நான் ரீப்ளேஸ் ஆகணுன்றதுக்காக இப்படி மற்றவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் விளையாட மாட்டேன்னு சொல்லும்போது ரியாவையுமே எதிர்த்துக்கிறாரு பிக் பாஸ் இல்லை ஃபேட்மேன் சார். என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ வந்து நீ எந்த மாதிரி கேம் ஆடுற, இப்போ சௌந்தர்யா அழறாங்க, ஜாக்லின் அழறாங்கன்னா அவங்க கூட நீ சேர்ந்துட்டு அவங்களோட ஓட்டிங் உனக்கு வந்துடும் அப்படின்னும் போது நீ ஒரு விதமான கேம் தான் ஆடுற. இல்லைனா அந்த டாப் 8 நான் வந்து அதில் 2 நான் ரீப்ளேஸ் ஆகணும், நான் வந்து எனக்கான கேம் ஆடுறேன்னா நீ வந்து அவங்களோட சேர்ந்த மாதிரி தான் நான் உன்னையுமே அட்டாக் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தனியாக ஒரு டீமாக இருக்காங்க, டாப் 8 தனியாக ஒரு டீமாக இருக்காங்கன்னா நீ இப்போ சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணுற, ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுற, இல்லை நாங்கள் போட்ட இந்த வியூகத்துக்குள்ளே நீ வரல அப்படின்னும் போது ஆக்சுவலாக இந்த வியூகத்தை வெளில உட்காந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கூட ரவீந்தர் சார் தான் வெளில உட்காந்து போடுவார். அதனால் சாச்சனாவை சௌந்தர்யாவை அட்டாக் பண்ண சொல்வார், சுனிதாவை ஜாக்லின் அட்டாக் பண்ண சொல்வார், வர்ஷினி தானா வந்து அந்த ட்ராப்குள்ளே மாட்டுப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு தான் தனியாக சிந்திக்கிற யோசனையே இல்லையே. இப்போ தானா வந்து வலையில் மாட்டும் போது இந்த ஃபுல் குரூப்பையும் வச்சு அவர் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு அப்படின்னும் போது இந்த விளையாட்டுக்குள்ளே எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்றவங்களோட எமோஷன்ஸ் கூட ஆடுறது அப்படின்னும் போது சௌந்தர்யா ஆடுறத பார்த்தா அவங்க டவுன் ஆயிடுவாங்க. அவங்க முத்துக்குமே கிட்டத்தட்ட சொம்பு தூக்கி மாதிரி தான் வந்தோடனே வந்தாங்க, வர்ஷினியும் அப்படி தான் வந்தாங்க. பட் ஆனால் வந்து சௌந்தர்யா அழும்போது அவங்களுக்குள்ள ஒரு குட் சோல்னு சொல்கிறாங்களே, அதாவது ஒரு நல்ல மனசு அப்படிங்கிற பட்சத்தில் அது இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து சௌந்தர்யா ஆடும்போது கொஞ்சம் வந்து எனக்கு இந்த மாதிரி கேம் ஆட இஷ்டம் இல்லை, நான் ரீப்ளேஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் ஆட மாட்டேன் அப்படின்ற இடத்துக்கு போய் நின்றுடுறாங்க. அப்போ நான் உன்னையுமே தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு ரவி சார் சொல்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல சாச்சனா ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து என்னை வந்து சௌந்தர்யாவை அட்டாக் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் நான் சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணால் வெளில போனால் எனக்கான நெகட்டிவ் ஷேட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுமே, சௌந்தர்யோட ஃபேன்ஸ் என்ன அட்டாக் பண்ணுவாங்களேன்னா அப்போ முத்துவோட ஃபேன்ஸ் வந்து உன்னை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஸோ இந்த டாப் 5 ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க இந்த கேம் ஆடுறாங்கன்னா அப்போ டாப் 5ல முத்துவன்
தான் இருக்காரு, தீபக்கும் தான் இருக்காருன்னா நீங்க ஏன் அங்கே கை வைக்கலன்னா அதுக்கான விளக்கத்தை ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி ஃபேட்மேன் சொல்றாரு. இதை வந்து முத்துக்கிட்டே உட்காந்து அவர் சொல்லும் போது அப்பதான் வந்து பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணுவார் உள்ள கூப்பிட்டு. அதாவது ஒரு ஆர்கானிக் ஓட்ஸ்ல ஒரு ப்ரோக்ரஸிவா செம்ம மாஸ்ல இருக்க ஒருத்தனோட ஓட்டுல கை வச்சு அந்த இடத்துக்கு போகணும்னா அதை விட பெரிய மேஜிக் ஒன்று நடக்கணும் அப்படின்னு போது முத்துக்கிட்டே சொல்லும்போது முத்துக்கிட்ட தான் மண்டைக்குள்ள ஃபீட் பண்றாரு, நீ தாண்டா டைட்டில் வின்னர், நீ தாண்டா டைட்டில் வின்னர். அப்போ அதே வந்து இவங்க கிட்ட சொல்லும் போது அப்ப நம்ம அந்த பிளேஸை டச் பண்ணாம அதுக்கு கீழே இருக்க பிளேஸ்ல எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்ப தீபக் எந்த பிளேஸ்ல இருக்காருன்னு பார்த்தா தீபக்குமே வந்து 4th 5th ஜாக்லினுமே இப்போ 2 நாளா டவுனா வந்துட்டாங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்லன்னு ஒன்று வருது. பட் ஆனால் அஃபிஷியல் ஓட்டிங் பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா செகண்ட் பொசிஷன்ல சௌந்தர்யா தான் பாதிக்கு பாதி ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவை ஃபர்ஸ்ட்ல கொண்டு போறதுக்கு ஒரு குரூப் ட்ரை பண்ணிருக்கு, இல்ல முத்துவை ஃபர்ஸ்ட்லயே வச்சிருக்கணும்னு ஒரு குரூப் ட்ரை பண்ணிருக்குன்னா ஜாக்லின் எப்படியாவது டாப் 3லயாவது கொண்டு போகணும்னு ஒரு குரூப் ட்ரை பண்ணிருக்குன்னா இதுல 4லயோ 5லயோ வரத்துக்கு தான் தீபக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க தீபக் அப்ப அந்த டாப் 5குள்ள வர தீபக் அட்டாக் பண்ணாம சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் 2, 3ன்ற இடத்துல வந்து அட்டாக் பண்றீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும்போது முத்து கிட்ட கையே வைக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க முத்துவோட பிஆரா தான் உள்ள வந்து வேலை செய்றீங்க, இல்ல ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி வச்சு வேலை செய்றீங்க. இங்க அடிச்சா அங்க ஓட்டு ஏறும், இல்ல அங்க அடிக்கலன்னா அங்க ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி சௌந்தர்யா ஃபர்ஸ்ட்ல இது வந்து ஒரு இடத்துல அவர் இன்னொன்னும் சொல்லுவார் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஜாக்லினே சௌந்தர்யாவும் அடிக்கிறோம்னா இது சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும் அப்படின்னும் போது இது வந்து நம்ம போட்ட விதத்துலேயும் அந்த பால் ஒர்க் அவுட் ஆகும் இல்லை பேக் ஃபயராக ஆகும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாருன்னா இது எப்படி ஆக போகுது சோஷியல் மீடியாலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸ் டீம் இதை எதிர்பார்த்த மாதிரி ஆகுமான்றது பிக் பாஸ் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை என்ன எப்படி சோஷியல் மீடியாவில் மாறினாலும் அதை எப்படி வேணால் மாற்றி அந்த ரிசல்ட்டை பிக் பாஸ் டீமுக்கு சௌகரியமா இல்லை அவங்களோட டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷன் அத்தாரிட்டி பிக் பாஸ் டீம் கிட்ட தான் இருக்குன்ற கண்ட்ரோல் பிக் பாஸ் டீம் கிட்ட தான் இருக்கு அப்படின்னும் போது அதை அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்கன்னா இப்போ வந்து கன்ஃபெஷன் ரூம்ல வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட போய் நான் வந்து பேசணும், பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஜாக்லினும் இப்படி அழுதுருக்கலாம், ஆனால் வந்து அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க தெரியாதவங்கிறத மீறி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னும் போது அவங்கள மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் சௌந்தர்யாவால் அது முடியல. ஏதோ ஒரு இடத்துல சௌந்தர்யா ராவாவும் ரியலாவும் தான் இருக்காங்க, அவங்க ஃபேக் இல்லைன்றத இன்னைக்கான விஷயமும் ப்ரூஃப் பண்ணிடுச்சு அப்படின்னும் போது பவித்ராலாம் வந்து கிட்டத்தட்ட அவங்கள வந்து அவங்க கூடவே யாராவது இருக்கணுன்ற லெவலில் ரயான்லாம் வந்து போய் சொல்ற சௌந்தர்யா கிட்ட நம்மள டவுன் பண்ணதான் வந்து இவங்க இப்படி பண்றாங்க சௌந்தர்யா, நீ டவுன் ஆகாத, நீ இப்படி அழறல்ல, அதனால தான் அவங்க பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னும் போது ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட டார்கெட்டா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து யார் அதுக்கு ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வந்து தகுதின்னு சொல்ற இடத்துல ஃபேட் த ப்ரையாரிட்டியான ஓட்டம் வாங்குறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு சுனிதாவும் சாச்சனாவும் வர்ஷினியும் போட்டி போடுறாங்கன்னும் போது அவங்களுக்குலாம் டிசர்விங்கே இல்லைன்னும் போது அப்போ ஒரு வாரத்தில் வெளில போன ஃபேட்மேன் மட்டும் இதுக்கு டிசர்விங்கா இல்லை வெறும் வாயை வச்சா இந்த கேம் ஆடிடலாமா அப்படின்னு யோசிச்சா முத்து அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அதுவுமே அன்ஃபேர் இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நிற்கிது, சேஃப் கேம் தான் ஆடுறாரு அப்படின்னா அப்போது இவர் தான் வந்து உசுப்பேற்றி விட்டுருக்காரு, மற்றவங்க எல்லாரையும் வந்து கூட துணைக்கு சேர்த்துக்கிட்டு ஜாக்லினுக்கு எதிர்க்காகவும் சௌந்தர்யாவுக்கு எதிர்க்காகவும் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு அப்படின்னா இது எப்படி போகுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னும் போது இதில் முக்கியமான பிளே பிக் பாஸோடது இருக்குன்றது நம்ம மறந்துடக்கூடாது. உள்ள வந்து கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட சௌந்தர்யாவுக்கு ஒரு அப்பாவாக தான் அட்வைஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக்சுவலி என்னன்னா இது வந்து இன்னும் இன்னைக்கான எபிசோடில் வரல, 24/7 தான் போயிட்டு இருக்கு. லைவ்ல போயிட்டு இருக்க விஷயத்த நானும் பார்த்தனும் போது எபிசோட்ல எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் உள்ள வந்து சௌந்தர்யா வந்து சிண்ட்ரெல்லா, இந்த வீட்டோட சிண்டலாவே சௌந்தர்யா தான். முத்து வந்து முக்கிய பிளான் போட்டு ஒன்று பண்ணா நீ ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்படி அப்படின்னு கியூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோவில் ஒரு விஷயத்த பண்ணி அடிச்சு விட்டுட்டு நீ பண்ணிட்டு இருக்கனா ஒரு வீட்டோட அழகே. அப்போ வந்து ஜாக்லின்னு சொல்லுவாங்க, அப்போ வீட்டோட மகாலட்சுமின்னு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கேட்பாங்க. ஸோ வந்து அப்போ அந்த இடத்துல வந்து ஆமா கிட்டத்தட்ட ஒரு வீட்டோட அழகு வந்து சௌந்தர்யா அப்படின்னும் போது இந்த வீட்டுக்கான சிண்ட்ரெல்லா ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு அந்த அளவுக்கு கிரெடிட் கொடுத்த ரவி சார் வந்து சௌந்தர்யாவை அப்படி கிரெடிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் பின்னாடி இப்படி தாக்கினாரு அப்படின்னும் போது அவர் அந்த கேம்குள்ள ஏதோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு உள்ள வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அப்படிதான் வந்தார். ஆனால் 1 வீக்ல வெளில போயிட்டாரு போது அதை அவரால் தாங்க முடியல. வெளில அவர் என்னதான் ட்விட்டர்லையும் ஸ்பேஸ்லையும் கத்தி பேசினாலும் உள்ள கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கான விஷயமா இருக்குன்னும் போது இதில் சாச்சனாவையோ சுனிதாவையோ சுற்றி இருக்கிறவங்களையோ வச்சுக்கிட்டு அவர் ஒரு கேம் பண்ணுறாரு. இங்கேயுமே அவங்கவுங்களோட செல்ஃப் கேம் அவங்க ஆடலை. திருப்பி முத்துவோட மண்டைக்குள்ள முத்து வந்து மற்றவங்க மண்டைக்குள்ள போய் எப்படி கேம் ஆடினாரோ அப்படிதான் ரவி சாரும் இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட மண்டைக்குள்ள போய் இந்த கேம் ஆடிட்டு இருக்காருன்னா இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத விட டிசர்விங்கா இருக்கிற என்ன சொல்றது
என்ன கேட்டால் ஜாக்லின், சௌந்தர்யா, முத்து இவங்க தான் அந்த டாப் 3க்கு வர்றதுக்கான டிசர்விங். முத்துவும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் டைட்டில் வின்னருக்கு அப்படின்னும் போது ஃபேராக ஆடாத இடத்துல இல்லை சேஃப் கேம் ஆடின இடத்துல என்ன சொல்கிறது, முத்து வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் சௌந்தர்யா நிறைய இடத்துல தனியாகவும் நின்றுருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஆடிருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு பிக் பாஸ்மே ரூமில் கூப்பிட்டு அதை தான் சொல்லுவார். அப்படின்னும் போது ஜாக்லினுமே அவங்க கேமை எல்லா இடத்துலையும் அடி வாங்கி செம்மையாக அடித்து ஆடிருக்காங்க, இல்லை அடியும் வாங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது அதுக்கு டிசர்விங் ஜாக்லின். அப்படின்னும் போது இவங்க 2 பேரை விடவும் முத்து வந்து பொட்டன்ஷியல் போட்டிருந்தாலுமே அது ஃபேராக அன்ஃபேரான்னு வர இடத்துல அவர் மட்டும் சேஃப் கேம் ஆடலையானா அவரும் சேஃப் கேம் ஆடிருக்காரு. அவரும் வந்து எமோஷனல்குள்ளே வந்து யாரையாச்சும் லாக் பண்ணி அந்த கேம் ஆடலையா அப்படின்னு சொன்னால் அதை சுனிதா சொன்ன ரீசனுக்கு அவரும் ஆடிருக்காரு. ஆனால் அது வெளில தெரியாமல் ஆடிருக்காருன்றத விட தெரிஞ்சாலும் அவருக்கான ஒரு முட்டு கொடுக்குற முட்டாள் ஜனங்கன் ஒரு முட்டாள் ஃபேன்ஸ்னு ஒரு சிலர் இருக்கும்போது அவங்க அந்த முட்டு கொடுக்கும்போது தீபக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு முட்டாள் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா தீபக்கோட சேஃப் பிளேவும் வெளில வரல அப்படிங்கிறது இங்கே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ இதில் அழகாக வந்து என்ன சொல்கிறது, சௌந்தர்யாவுக்கு பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு கொடுத்த அந்த மோட்டிவேஷனல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் என்ன அப்படி ரொம்ப அழகாக சொன்னார் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போச்சு அப்படின்னாலுமே நான் ஒரு ஃப்ளோவில் எல்லாரையுமே சேர்த்து வச்சு, ஏன்னா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட கேமு ட்விஸ்ட்டு அப்படின்னும் போது இதை ஆரம்பித்து வச்ச பிக் பாஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ண ரவி சார், இல்லை அதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட சௌந்தர்யாவோ இல்லை ஜாக்லினோ, இல்லை இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு வந்து உள்ளே இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்து இது எப்படி போகும் அப்படின்னும் போது மிட்வீக் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கொஸ்டின் ஆரம்பிச்சு பணப்பெட்டி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்ற கொஸ்டின் பவித்ராக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்குது. அப்படின்னும் போது இந்த விஷயத்தை இப்போல்லாம் பண்ணி இன்னொரு 2 வீக்ஸ் எப்பயுமே அந்த 2 வீக்ஸ் வந்து பெருசாக எதுவும் கேம் இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே இந்த சீசனில் அந்த சுவாரஸ்யத்தை குறையாமல் கொடுக்கணும். இல்லை ஏற்கனவே இந்த சீசன் ஸ்டார்டிங் 50 days அடி வாங்கிடுச்சுன்னா அதை மேட்ச் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் டீம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அதில் ஒரு பார்ட்டு தான் இதுவும்னா இதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த ஓட்டிங் ப்ராசஸை கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் ஃபேராக ஓட்டிங் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ கூட வந்து அந்த சான்ஸை வந்து பிக் பாஸ் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸுக்கும் கொடுத்துருக்காரு. தி கேம் இஸ் வைட் ஓப்பன் அவர் போன வாரம் நாமினேஷனில் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் மாற்றி யோசிங்க. மாற்றி யோசிச்சா நிறைய மாற்றம் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னும் போது கண்மூடித்தனமாக உங்கள் ஓட்டையோ உங்களோட நம்பிக்கையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ.